அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. நாணய களம். விளையாடுவோம். களம் என்றால் விளையாடணும் இல்லையா? போர்க்களம் என்றால் போராடணும். வாழ்க்கையே போர்க்களம். வாழ்ந்து தான் பார்க்கணும். போர்க்களம் மாறலாம், போர்கள் மாறாது. தினசரி பதிவு போடுதேன். நாணயங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன, பதிவுகள் மாறுவதில்லை. நாணயங்கள் பேசுகின்றன. உங்களோடு இன்று ஜெயிண்ட் அல்போன்சா, இவங்க ஒரு புனிதர் பட்டம் பெற்றவங்க, கேரளாக்காரங்க. 2009 உள்ள ஒரு நினைவு நாணயம், பித்தளை நாணயம். 4 மிண்டு உண்டு. என்கிட்ட ஒரு ஜெயிண்ட் அல்போன்சா காயின், ஒரு 500 காயின் இருக்குது. இன்றைக்கி ஒரு 50 நாணயத்தை தான் எடுத்து பார்த்தேன். அதில் ஒரு மிண்டு கூட கொல்கட்டா இல்லை. ஆனால் அது காமன் மிண்டு தான், அப்படி இருந்தும் இல்லை. கிடைத்தால் நான் என்னோட பதிவுக்கு போடுதேன். இன்றைக்கி நான் அதை தேடுவதற்கு நேர காலங்கள் ஒத்துழைக்கவில்லை. இதை மட்டும் ரெடி பண்ணேன். நொய்டா, மும்பை, கொல்கட்டா. கொல்கட்டா ஸ்கேர் காயின், நொய்டா ஸ்கேர் காயின். மும்பை காமன் தான், இன்னொன்று கல்கட்டாவும் காமன் தான். நொய்டாவும் ஹைதராபாத் மட்டும்தான் ஸ்கேர் காயின். இது 300 ரூபா, இது 200 ரூபா, இது 100 ரூபா, மொத்தம் 600 ரூபா. நான் இந்த 3 நாணயத்தையும் கொடுக்கறது 100 ரூபாய்க்கு கொடுக்கும். இந்த 3 நாணயம் நீங்கள் வாங்கணும்னா 600 ரூபா ஆகும். அதுவும் போக இப்போ இந்த நாணயத்தில் இன்னும் யூஎன்சி நாணயம் எனக்கே கிடைக்கல. நான் எந்த யூஎன்சி கிடைச்சாலும் வாங்கிடுவேன். அப்படி இருந்தும் இதில் யூஎன்சி கிடைக்கல. யூஸ்டு கண்டிஷன் காயின் தான், ஆனால் குட் கண்டிஷனான காயின். எல்லா மின்ட்டுமே தெளிவாக தெரியும். ஒவ்வொன்றிலையும் மின்ட்டு தெரியும். மும்பைனா மும்பை, நொய்டானா நொய்டா. நொய்டா இது கல்கட்டாவா, இது ஹைதராபாத்து, இது மும்பை, இது நொய்டா, இது நொய்டா, இது மும்பை, இது ஹைதராபாத்து. ஹைதராபாத் எல்லாமே ரொம்ப தெளிவாக தெரிகிறதில்ல, ஆனால் ஹைதராபாத் அந்த ஸ்டார்லாம் நல்லா தெரியும். இதை மட்டும் மாற்றி வச்சுருக்கேன், அதான் குழப்பிக்கிட்டு இருக்கு. ஹைதராபாத்து, மும்பை, நொய்டா, அந்த மாதிரி வரிசைக்க வைக்கணும். புரிஞ்சுதா நண்பர்களே? மும்பைனா கோய் வடிவத்தில் இப்படி இழுத்துருக்கும். மும்பை, நொய்டா. இந்த நொய்டா பாருங்கள், நல்லா தெளிவாக தெரியுதா? இந்த மும்பை தெளிவாக தெரியுதா? 3 நாணயம் சேர்த்து 600 ரூபா. நான் கொடுக்குறது 3 நாணயத்தையும் சேர்த்து வெறும் 100 ரூபா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணாமல், ஃபோல்ட்ரு போடாமல், எதுவுமே எழுதாமல் ஒரு 20 நாணயம் இருக்குது. ஒரு நாணயம் வெறும் 10 ரூபா. அந்த 20 நாணயமும் சேர்த்து 200 ரூபா தான். நீங்கள் வாங்கி லேசாக விபூதி வச்சு இப்படி தொடச்சி ஒரு ஃபோல்ட்ரு போட்டுக்கோங்க. உங்களுக்கு கெயின் கிடைக்கும், லாபம் கிடைக்கும். 10 ரூபாய்க்கு வாங்குறீங்க. இப்போ நான் இது குறைஞ்சது ஒரு 33 ரூபா அவ்வளோதா. யூஎன்சியாக இருந்ததுன்னா 600 ரூபா வேணும். 200, 300, 600 ரூபா வேணும். நான் வெறும் 100 ரூபாய்க்கு கொடுக்கேன். நீங்கள் இதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதை விட ரொம்ப குறையும். 3 மீண்டு எடுத்துட்டிங்கன்னா 30 ரூபா தான் வரும். ஒரு காயின் வெறும் 10 ரூபா தான். வேணுங்க வாங்கிக்கோங்க. ஹைதராபாத், மும்பை இன்னும் நிறையா இருக்குது. நொய்டாவும் இன்னும் செலக்ட் பண்ணி எடுக்கணும். கொல்கட்டாவும் செலக்ட் பண்ணி எடுக்கணும். இது அங்கிட்டு எடுத்து வச்சுருவோம். அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணேன். இந்த வாரேன் ஒரு சூப்பர் குட் கலெக்ஷன். வெரி வெரி ரேர் கலெக்ஷன், சீப் ரேட். இது என்ன தெரியுமா? மியூல் காயின். 2017 கொல்கட்டா, 2017 கொல்கட்டா. இது 5 ரூபா, இது 1 ரூபா. 5 ரூபாயிலுமே இது டபுள் டை வெரைட்டி. இது டபுள் டை. இதில் உள்ள சிங்கத்தை பாருங்கள், இதில் உள்ள சிங்கத்தையும் பாருங்கள். இது 2 1. இந்த 1 ரூபா முத்திரையவே, இந்த 1 ரூபா சிங்கத்தையே அப்படியே 5 ரூபாய்க்கு கிடைச்சிடும். மியூல் காயின் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் பார்த்துக்கோங்க. 2017 கொல்கட்டா மிண்டு, 2017 கொல்கட்டா மிண்டு. 5 ரூபி,
2017 கொல்கட்டா மின்ட்டில் மியூல் காயின் 300 ரூபா. இந்த சிங்கத்தை பாருங்கள், அப்படி இந்த சிங்கத்தையும் பாருங்கள். ₹1 இருக்கின்ற அதே சிங்கம் அதே ₹5 இருக்கும். தெரியுதா? தெளிவாக தெரியுதா? இந்த பக்கம் பின்பக்கமும் நீங்கள் பார்த்துக்கிடலாம். 2017 கொல்கட்டா மின்ட்டு, 2017 கொல்கட்டா மின்ட்டு. மொத்தமே இதில் 3 செட்டு தான் கிடச்சிருக்கு. ₹5 காயினு, ₹1 காயினு. இது ஒரு டை வெரைட்டி, டபுள் டை. இதில் 2 ரிமு வருவாங்க. மியூல் காயினு 300 ரூபா. இந்த சிங்கத்தை பாருங்கள், இந்த சிங்கத்தையும் பாருங்கள். ₹1 அடிக்க வேண்டிய இந்த சிங்கத்தை அப்படியே ₹5 அடிச்சிருக்காங்க, ஒரே அளவுலேயே. 2017 கொல்கட்டா மின்ட்டு 300 ரூபா. இந்த பக்கம் திருப்பி காமிக்கிறேன். 2017 பார்த்துக்கோங்க. 2017 கொல்கட்டா, 2017 கொல்கட்டா. இது ஒரு கலெக்ஷன். என்ன, நான் இது மாதிரி கலெக்ஷன் இது போட்டதில்லை என் லைஃப்பில். இதான் ஃபஸ்ட்டு டைமு. 2 காயின் ஒரே இயர் ஒரே மின்ட்டில் வந்து நான் மியூல் காயின் போட்டிருக்கேன், நான் வச்சுருக்கேன் நிறையா. ஆனால் இந்த மாதிரி ஒரு ₹1 டையை ₹5 அடித்தது, ₹5 டையை ₹1 அடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டை, டிஃப்ரெண்ட் காயின் சேம் டை, அந்த மாதிரி ஒரு பதிவு இப்போ தான் ஃபஸ்ட்டு போடுதேன். 3 செட்டு தான் இருக்குது. அதுக்கடுத்து ஒரு செட்டு போடுதேன் பாருங்கள். $2018 கொல்கட்டா மின்ட்டு. இது ரேர் மின்ட்டு. ₹1 மியூல் காயின் 2018 கொல்கட்டா மின்ட்டு, ₹200. இந்த சிங்கத்தினோட டையை பார்த்துக்கோங்க, இந்த சிங்கத்தோட டையை பார்த்துக்கோங்க. இதில் வந்து நேராக கீழ் நோக்கி வரி வரியாக வரும். இதில் அப்படி வரி வரியாக வராது, கசமுசான்னு இருக்கும். மியூல் காயின், மியூல்னா கோவேறு கழுதைன்னு அர்த்தம். மியூல்னா கோவேறு கழுதை. இது ஒரு செட்டு. அதுக்கடுத்து அதே 2018 கொல்கட்டா மின்ட்டு. இது வந்து லைன் வெரைட்டியாக இருக்கும். இது வந்து கசமுசான்னு இருக்கும். 2வது செட்டாக 3வது. இது லைன் வெரைட்டியாக இருக்கும், இது கசகசன்னு இருக்கும். 3வது. இது 4வது. இது லைன் வெரைட்டியாக இருக்கும், இது வந்து கசமுசான்னு இருக்கும். இது 5வது. 2018 கொல்கட்டா மின்ட்டு. ₹1 காயின் மியூல் காயின் ₹200 ரேட்டு. இது லைனாக இருக்கும், மேலேருந்து கீழ் நோக்கி லைனாக இருக்கும். இது வந்து கோலாமாலான் இருக்கும், லைனாக இருக்காது. ஒரு 5 செட்டு மட்டும் இருக்குது. ஒரு காயின் ஒரு செட்டு வெறும் ₹200 தான். ஆனால் இதை வந்து ஒரு காயின் 2 காயின் வச்சுக்கிட்டு இது வந்து மியூல் காயின் சொல்லி ₹299, ₹399, ₹599 இந்த பேட்டா சிறப்பு வேலை மாதிரி ஒவ்வொரு குழுவிலையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சீப் ரேட்டு தான். இது வந்து இது வந்து கம்ப சுற்றுற வேலை இல்லை. ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை, தேடி கண்டுபிடிக்கணும். மியூல் கிடச்சிச்சின்னா நார்மல் கிடைக்காது, நார்மல் கிடச்சின்னா மியூல் கிடைக்காது. இது ஒரு வேலையாக உட்காந்து இந்த வருஷத்தில் உள்ள நாணயங்களை தேடி எடுக்கணும். அப்படி தேடி எடுத்ததில் தான் அந்த ₹1 ₹5 கிடச்சிது. சரி, 2வது செட்டு அடுத்து பார்ப்போம். இப்போ ₹5 ₹1 பார்த்தோம், ₹1 பார்த்தோம். அடுத்து ₹2 காயின் 2018 ஹைதராபாத் மின்ட்டு. இது காமிச்சிட்டேன்னா காமிக்கல. முதல்ல ஹைதராபாத் மின்ட்டு காமிச்சோம்ல ரேரு, அது கொல்கட்டா மின்ட்டு. இது ஹைதராபாத் மின்ட்டா காமிச்சேன்னா காமிக்கலன்னு தெரியலையே. ₹2. ரெண்டுமே ஹைதராபாத் மின்ட்டு தான். இது லைன் வெரைட்டி, இது இன்னொரு வெரைட்டி. இது லைன் வெரைட்டி, இது மற்றொரு வெரைட்டி. இது லைன் வெரைட்டி, இது மற்றொரு வெரைட்டி. இது லைன் வெரைட்டி, இது மற்றொரு வெரைட்டினா வித்தியாசம். இது லைன் மாதிரி இருக்கும், இது வந்து வேறு மாதிரி இருக்கும். மியூல் காயின் ₹200 ஒரு செட்டு. அந்த ₹1 காயின் மியூல் காயின் எல்லாமே ஒரு செட்டு ₹200 தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வெரி சீப் ரேட், ரொம்ப கம்மியான விலை. 3 இப்போ காமிச்சிருக்கேன்னா. ஒன்று எம் மின்ட்டு. இது எம் மின்ட்டு வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக நினைக்கிறீங்க, வெரி ரேர். இது கிடைக்கவே கிடைக்காது. ஹைதராபாத் இருக்காது, மும்பை இருக்காது, நொய்டா இருக்காது, கொல்கட்டா இருக்காது. எம் மின்ட் அப்படிங்கிற ஒரு மின்ட்டு. இது வெரி ரேர் காயின். இதனோட ரேட்டு ₹500. நான் கொடுக்குறது ₹250, பாதிக்கு பாதி தான் இருக்கும். அப்புறம் ஒரு 5 காயின் வந்து எர்ரர் காயின். ஒரே ஒரு கிளாக் எர்ரர். 2:50 மணி 3 மணி ஆகலை. 2009 உள்ள கொல்கட்டா மின்ட்டு வெறும் ₹100 தான். ஆனால் மற்ற இடத்துல ₹299 இதனோட ரேட்டு. நம்ம கொடுக்குறது ₹100 தான். கிளாக் எர்ரர். அப்படி திரும்பி பாருங்கள். 3 மணினா இன்னும் கொஞ்சம் இறங்கியிருக்கணும். அதனால் எத்தனை மணி போட்டிருக்கேன்? 2 மணி 50 நிமிஷம் போட்டிருக்கேன்.
சிங்கம் எங்கே நோக்கி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் பார்த்துக்கோங்க. வெறும் 100 ரூபா தான் ஒரு காயின். இந்த நாணயம் வந்து ஒரு ஷிஃப்ட் எரர், மேலே பள்ளம் விழுந்துருக்குதா, 1999 உள்ள ஹைதராபாத் மின்ட் நாணயம் ஷிஃப்ட் எரர் அல்லது கேப் எரர். கேப் தொப்பி மாதிரி இருக்குது, மேலே நெளிஞ்சு தொப்பி மாதிரி இருக்கும். இது ஒரு எரர், ஷிஃப்ட் எரரு. வெறும் 100 ரூபா தான். ஒரு நாணயத்தின ரேட்டு வெறும் 100 ரூபாய். இந்த 5 ரூபாயில் ஒரு ஷிஃப்ட் எரர், பிறை வடிவத்தில் எரர், கீழே வந்து பிறை வடிவத்தில் இருக்கும். 2018 உள்ள கொல்கட்டா மின்ட் நாணயம். இது வந்து ஒரு ஷிஃப்ட் எரர். இது வந்து ஒரு 25% தான் ஷிஃப்ட் எரர். இந்த பக்கம் பார்த்துக்கோங்க. நீங்கள் மேலே எவ்வளோ பெரிய விளிம்பு இருக்குது, எவ்வளோ பள்ளம் இருக்குது, கீழே எப்படி மொட்டையாக இருக்குதுன்னு பார்த்துக்கிடணும். 100 ரூபா தான் ஒரு நாணயம். இது ஒரு எரர், ஒன் சைடு. இது மாதிரி 5 ரூபாயெலாம் நான் நிறையா வச்சுருக்கேன். இது மாதிரி இது 5 ரூபா. இது வந்து இது சிங்கம் இருக்கிற இடத்துல சிங்கம் இருக்காது, நடுவில் ஒரு பாயிண்ட் மாதிரி புள்ளி இருக்கும் ஃபுல்லாக. இது ஒரு எரரு. வேணுங்கிறவங்க அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இன்றைக்கே போட்டு விட்ருங்க. 2017 உள்ள ஒரு ஹைதராபாத் மின்ட்டு 100 ரூபா தான். இது வந்து ஒரு காமராஜர் காயின், ஹைதராபாத் மின்ட்டு 1975 அவர் இறந்த வருஷம். அது காமராஜ் அப்படிங்கிறது. இந்த டை வந்து செக்யூரிட்டி எட்ஜ் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கும். செக்யூரிட்டி எட்ஜ் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகி ரெண்டும் ஜாயிண்ட் ஆகி உள்ள பள்ளமே இருக்காமல் ஃபுல்லாக இப்படி இருக்கும். ஹைதராபாத் மின்ட் நாணயம். இங்கே வந்து ஒரு ரிம்முக்கு பதில் 2 ரிம் இருக்கும். இந்த இடத்துல 1 2 3வது தான் டபுள் டை. இது நான் வெறும் 50 ரூபா தான், ஒன்றும் பெரிய விலையெல்லாம் கிடையாது. அதுக்கடுத்து 2002 உள்ள ஒரு கொல்கட்டா மின்ட்டு. இது வந்து ரிம் வெரைட்டி. ரிம்மு மேலே வந்து இந்த பூவாக இருக்கா, பூவாக இருக்குது, அதுக்கு மேலே ரிம் இல்லை. ஆனால் இங்கே வந்து பூவாக இருக்கும், அதுக்கு முன்னாடி ரிம் இருக்கும். ரிம் என்ன தனியாக தடிமமாக ஒன்று இருக்கும், அதுக்கு மேலே பூ இருக்கும். இங்கே பூ மட்டும்தான் இருக்கும், ரிம் இருக்காது. லைட் ஷிஃப்ட் எரர், அவ்வளோதான். இது ஒரு டிசைனு, இது ஒரு ரேர் காயின். இது வந்து இதனோட ரிம்மை பாருங்கள், ஃபுல்லாக ரீடட் எட்ஜ். இது வந்து செக்யூரிட்டி எட்ஜ் நாணயம். ஆனால் எங்கிட்டுமே செக்யூரிட்டி எட்ஜுக்குள்ளே அந்த வாய்ப்பே காணும். ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரீடட் எட்ஜ். சுற்றி காமிச்சிட்ருக்கேன். ஃபுல்லாக எல்லா பக்கமும் என்ன செய்யுது, ரீடட் எட்ஜாக இருக்குது. இந்த நாணயம் எவ்வளோன்னு சொல்லுதிய, 2002 ஹைதராபாத் மின்ட்டு 100 ரூபா. அடுத்தது பாருங்கள். இது வந்து ஒரு 1000 காயினில் 500 காயினில் ஒவ்வொன்றா பார்த்து உட்காந்து முன்பக்கம் என்ன பின்பக்கம் என்ன டை என்ன ரிம் என்ன எரர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் உள்ள கூலி. காயின் கிடையாது, காயின் உங்களுக்கு ஃப்ரீ தான். இதுவும் அதேமாரி தான். இந்த பக்கம் ஒரு ரிம் இருக்காது, பூ மட்டும் இருக்கும். இந்த பக்கம் வந்து பூவும் ரிம்மும் இருக்கும். இதனுடைய ரிம்மையும் பார்த்துக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரீடட் எட்ஜ். இந்த ஒரு பாருங்கள், சுற்றி காமிச்சிட்ருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த ரீடட் தெரியுதா, வலுவலுன்னு இருக்கும் அல்லது ரீடட் இருக்கும். ரீடட்னால் படிப்படியாக இந்த மாதிரி கோடாக இருக்கும். இந்த இருக்கு பாருங்க, சின்ன இது வந்து ஒரு கேப் எரர். இது கேப் எரரு அண்டு ரீடட் எட்ஜு எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு 100 ரூபா தான் ஒரு நாணயம். இது ஒரு லைட் ஷிஃப்ட் எரரு அல்லது கேப் எரர். இந்த பக்கம் உங்களுக்கு ரிம்மே இருக்காது, கை இருக்கிற பக்கம் இந்த பக்கம் உங்களுக்கு ரிம்மே இருக்காது. இந்த பக்கம் பெரிய ரிம் இருக்கும், தடிமனா பெரிய ரிம் இருக்கும். இந்த பக்கம் ரிம்மே இருக்காது, தெரியுதா? இந்த பக்கம் பார்த்துக்கோங்க, இந்த சைடு ரிம் இருக்காது, இந்த சைடு தடிமனாக ரிம் இருக்கும். இந்த நாணயம் வெறும் 50 ரூபா தான். 2007 உள்ளது வெறும் 50 ரூபா தான் ஒரு நாணயத்தினோட விலை. சும்மா இந்த ரிம்மு அந்த ஒரு சின்ன மைனர் எரர், அவ்வளோதான். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி காலையிலேருந்து இது ஃபுல்லாக உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது எது பிடிக்குதோ நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.